அந்த செய்தியோட சேர்த்து அது மட்டும் இல்லாமல் நிறைய பொய்யான புரட்டான ஒரு வன்மத்தில் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு கட்சியினரால் பரப்பப்பட்டு இருக்கு அப்படின்றது இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது அரசாங்கம் வந்து கவனம் செலுத்தாமல் அரசாங்கமுக்கு தெரிந்து தான் இதெல்லாம் நடக்குது, அமைச்சர்களுக்கு தெரிஞ்சு தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்றது போல் பல பேர் பல்வேறு விஷயங்களை பொய்யாக புரட்டாக சமூக வலைதளங்கள்லையும் சில யூடியூப்களிலும் பார்த்திங்கன்னா பரப்பிட்டு வராங்க. ஒரு பயங்கரமான வன்மத்திலையும் இந்த அரசாங்கத்தின் மேலே ஏதாவது ஒரு ஊழல் கரையை வந்து நம்ம பண்ணிட மாட்டோமா அப்படிங்கிறதுக்காகவும் எதிர்கட்சிகள் கங்கணம் கட்டிக்கொண்டு வேலை பார்க்கறது நல்லா தெரியுது. நீங்கள் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னது போல எங்களுடைய கவர்மெண்ட் க்ளீன் கவர்மெண்ட்டாக இருக்கும், டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட்டாக இருக்கும், கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட்டாக நிச்சயம் இருக்கும். தவறு செஞ்சவங்க யாராக இருந்தாலும் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய அதிகாரியாக இருந்தாலும் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்போம். பழனியில் ஒரு நிலம் வந்து இல்லீகலாக பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நீங்கள் எல்லாருமே செய்தியாக வெளியிட்டிருந்தீங்க. அந்த செய்தியோடு சேர்த்து அது மட்டும் இல்லாமல் நிறைய பொய்யான புரட்டான ஒரு வன்மத்தில் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு கட்சியினரால் பரப்பப்பட்டு இருக்கு அப்படின்றது இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பார்த்திங்கன்னா அந்த நிலத்தை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணது என்னுடைய சொந்தக்காரரு, 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு சொத்தை வந்து 2 கோடி ரூபாய்க்கு ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, அது மாண்புமிகு அமைச்சருடைய உறவினர் தான் பண்ணியிருக்கிறாரு அப்படின்லாம் சமூக வலைதளத்தில் நிறைய பரவிட்டாங்க. உண்மையிலே அப்படி ஒரு உறவினர் எனக்கு எங்கேயோ இருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க பாருங்கள். எப்பேற்பட்ட கண்டுபிடிப்புன்றதை நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். இப்படிப்பட்ட உறவினர் எனக்கு அங்கே இருக்கிறாங்கன்றது எனக்கே இன்றைக்கி தான் தெரியும். அப்போ அப்படிப்பட்ட இடத்துல இந்த மாதிரியான ஒரு பொய் செய்திகள் எல்லாம் வந்து பரப்பிவிட்டு இருந்தாங்க. அடுத்தது ஏதோ அரசாங்கம் வந்து கவனம் செலுத்தாமல் அரசாங்கமுக்கு தெரிந்து தான் இதெல்லாம் நடக்குது, அமைச்சர்களுக்கு தெரிஞ்சு தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்றது போல் பல பேர் பல்வேறு விஷயங்களை பொய்யாக புரட்டாக சமூக வலைதளங்கள்லையும் சில யூடியூப்களிலும் பார்த்திங்கன்னா பரப்பிட்டு வராங்க. ஸோ அதற்கு ஒரு விளக்கமாக தான் இந்த விஷயத்தை நம்ம சொல்கிறோம். ஏன்னா நடவடிக்கைகள் நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறதுக்காக தான் முக்கியமாக இன்றைக்கு செய்தியாளர்களை சந்திக்கிறோம். இந்த பழனியுடைய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய தண்டபாணி மடத்துக்கு சொந்தமான அந்த நிலத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பார்த்திங்கன்னா பல முறை அந்த இடத்தை வந்து ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாது யாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பழனி கோயிலுடைய ஜேசி மூலயமாக சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கும் டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கும் பல முறை கடிதங்கள் வழங்கப்பட்டிருக்குது. நீங்கள் அந்த கடிதங்கள் பார்த்தீங்கன்னா 15/9/2025, 16/11/25, போன 2025 பார்த்தீங்கன்னா இந்த கடிதங்கள்லாம் நம்ம வழங்கியிருக்கிறோம். இதை தாண்டி கடந்த மார்ச் மாதம் 2026 மார்ச் மாதம் 27ஆம் தேதி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேண்டை வந்து திரும்ப ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஃப்ராட்லன்ட் சேல் டீடை வச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதையும் நம்ம அன்றைக்கி வந்து பண்ண முடியாமல் போனதுனால என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரெஃப்யூசல் ஸ்லிப் ஒன்று கொடுத்துட்றாங்க. இதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரெஃப்யூசல் ஸ்லிப்பு ஒன்று அந்த ஏப்ரல் மாதத்தை 1ஆம் தேதி கொடுத்துட்றாங்க. அந்த ரெஃப்யூசல் ஸ்லிப்பை வச்சுக்கிட்டு அந்த ப்ரைவேட் பார்ட்டி என்ன பண்ணுறாங்க, ஒரு 2-3 பேர் சேர்ந்துக்கிட்டுனா கோர்ட்டுக்கு போகிறாங்க. ஸோ கோர்ட்டுக்கு போயிட்டு ஏப்ரல் 10ஆம் தேதி ஒரு ஆர்டர் ஒன்று வாங்குறாங்க. அந்த ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட் வந்து ஒரு வழிமுறையை கொடுக்குறாங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணி அது சரியாக இருந்தால் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்ற டாக்குமெண்ட்ஸ் சரியாக இருந்தா வெரிஃபை பண்ணி சரியாக இருந்தா கேன் பி கன்சிடர்னு ஒரு வார்த்தை தான் போடுறாங்க சொல்றாங்க. ஸோ அப்படி வந்து ஒரு ஆர்டரை கொடுக்குறாங்க. இந்த ஆர்டருமே வந்து வித்தின் த 1 வீக், ஒரு வாரத்துக்குள்ள இதை செய்யணும் அப்படின்றது தான் கோர்ட்டுடைய அன்றைக்கு இருந்த ஆர்டராக இருக்கிறது. ஆனால் அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டரை வைத்துக்கொண்டு இப்போ ஜூலை மாதம் என்ன பண்ணுறாங்கன்னா 3ஆம் தேதி வந்து சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் அந்த 2ஆம் தேதி ஜேசி ஆமாம் ஸோ சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. போயிட்டு 3ஆம் தேதி இதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் 2ஆம் தேதியே 3ஆம் தேதி அவர் போகிறாங்க அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு. அதற்கு முன்னாடி நாள் 2ஆம் தேதியே பழனியோடைய ஜேசி என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த லேண்டில் எந்த விதமான ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு மீண்டும் வந்து கடிதத்தை எழுதிடுறாங்க. 3ஆம் தேதியும் அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை வந்து ஹோல்டு பண்ணி பெண்டிங்ல போட்டுடுறாங்க. 3ஆம் தேதி முயற்சி பண்றாங்க ரெஜிஸ்டர் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. அப்ப இருந்த சப் ரிஜிஸ்ட்ரார் வந்து அப்போ வந்து அசிஸ்டன்ட் ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. நாங்கள் 1ஆம் தேதி ஒரு டிரான்ஸ்ஃபர் போடுறோம், புதுசாக டிரான்ஸ்ஃபர் ஆனவங்க இன்னும் வந்து ஜாயின் பண்ணல, அதுக்காக ஒரு அசிஸ்டன்ட் வந்து சப் ரிஜிஸ்ட்ரார் பொசிஷனில் இருக்கிறாங்க.
அவர் வந்து மறுத்துறாரு, இந்த பெண்டிங்ல போட்டுறாரு அந்த டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணாம. பெண்டிங்ல போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப வந்து 6ஆம் தேதி ஒரு அடிஷனலா வந்து சார்ஜ் எடுத்துக்கிறதுக்காக லீவ்ல இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஆள் சார்ஜ் அந்த பர்சனும் லீவ்ல போறாரு. போறதுனால அப்புறம் ஜஸ்டின் மணிகண்டன் ஒருத்தரை வந்து சொல்லுங்க. ஸோ அந்த ஜஸ்டின் மணிகண்டன் அப்படின்றவர் வந்து சார்ஜுக்கு அன்னைக்கு லீவ்ல போறதுக்காக யாருமே இல்லைன்றதுனால சார்ஜுக்கு வராரு. அவரு இதை பத்தியான இந்த ஹிஸ்டரியை தெரியாம என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை அன்னைக்கு பண்ணி கொடுத்துட்றாரு. இது வந்து 6ஆம் தேதி நடக்குது. அப்போ இது தெரிஞ்ச உடனேயே உடனடியாக நம்மளுடைய ஹெச்ஆர்என்சியினுடைய அதிகாரிகள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இல்லீகலானது, இதை வந்து அவங்க இந்த ஹிஸ்ட்ரியை பார்க்காம பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகள் பதிவுத்துறை அதிகாரிகிட்டலாம் பேசி அந்த நிலத்தோடைய ரிஜிஸ்ட்ரேஷனை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குதோ அது எல்லாத்தையும் முன்னெடுத்துருக்கிறோம். கோர்ட்டில் இது சம்பந்தமான வழக்கு இருக்குது. இன்றைக்கு அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வந்துச்சு. விசாரணைக்கு வரும்பொழுது ஹெச்ஆர்என்சியும் வந்து ஒரு பார்ட்டியாக அவங்க அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. நாளைக்கு மறுபடியும் இந்த கோர்ட்டில் கேஸ் வருது. அப்போ இந்த லேண்டை நம்ம திரும்ப வந்து ரிட்ரைவ் பண்ண போகிறோம் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் யாருக்கும் இங்கே தேவை கிடையாது. அதே போல் மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் அவர் துறை சார்ந்து அந்த சார் பதிவாளரை உடனடியாக சஸ்பென்ஷன் பண்ணிட்டு நேர்மையான விசாரணைக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் அவரும் அவர் துறை சார்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இப்படி லைன் பை லைனாக ஒவ்வொரு ஆக்ஷன்ஸ் தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கும்பொழுது, ஏன்னா நாம் வந்து ஒரு அரசாங்கம் நடத்துகிறோம், சட்ட ரீதியிலான முறையில் நம்ம இந்த விசாரணை நடத்துகிறோம், நடவடிக்கைகள் இருக்கணும்னு சொல்லிட்டு இது ஒவ்வொன்றா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது இந்த விசாரணையை வந்து என்னன்னே தெரியாமல் என்ன நடக்குது, அரசாங்கம் என்ன பண்ணுது, இது எதையுமே தெரியாமல் பொத்தாம்பொதுவாக வந்து அமைச்சருடைய உறவினர் வந்து இந்த லேண்டை வந்து வாங்கிட்டாரு, அமைச்சரோட இதில் கை இருக்குது, அமைச்சருக்கு தெரிஞ்சுதான் இது நடக்குது அப்படின்லாம் ஒரு பயங்கரமான வன்மத்திலையும் இந்த அரசாங்கத்தின் மேலே ஏதாவது ஒரு ஊழல் கரையை வந்து நம்ம பண்ணிட மாட்டோமா அப்படிங்கிறதுக்காகவும் எதிர்கட்சிகள் கங்கணம் கட்டிக்கொண்டு வேலை பார்க்கறது நல்லா தெரியுது. நீங்கள் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னது போல எங்களுடைய கவர்மெண்ட் கிளீன் கவர்மெண்ட்டாக இருக்கும், டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட்டாக இருக்கும், கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட்டாக நிச்சயம் இருக்கும். தவறு செஞ்சவங்க யாராக இருந்தாலும் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய அதிகாரியாக இருந்தாலும் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்போம். அதற்கான ப்ரொசீஜரில் தான் நாங்கள் இருந்துகிட்டு இருக்கிறோம். அந்த விசாரணைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியாச்சு. சம்மந்தப்பட்ட சப் ரிஜிஸ்டர் மேலேயும் அதே போல் இந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக ட்ரை பண்ண அந்த பிரைவேட் பார்ட்டிஸ் மேலேயும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி போலீஸ் விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. துறை ரீதியான நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இப்படி எல்லா விஷயங்கள்லையுமே எல்லா இடங்கள்லையுமே மிக நேர்மையாக எங்களுடைய விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. இதற்கு நடுவில் இது போல பொய் புரட்டுகளை பரப்புவர்கள் மேலே, குறிப்பாக என்னுடைய உறவினர்னு சொல்லி பொய் புரட்டுகளை நிறைய பேர் பரப்பிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மேலே எல்லாமே சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறதுக்கான முயற்சிகளை நான் முன்னெடுத்திருக்கிறேன். காவல்துறையில் புகார் அளிச்சிருக்கிறோம். தொடர்ந்து இது போல செய்யும் வகையில் யார் யாரெல்லாம் இப்படி பொய் புரட்டு புகார்களை பரப்பிட்டு இருக்காங்களோ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும். ஒருவேளை என்னுடைய உறவினர் தான் நான் 100 கோடி சொத்தை வாங்கினாரு, அவர் தான் 2 கோடி பண்ணிட்டாருன்னு யாராவது நிரூபித்து ஆதாரம் இருந்தால் காட்ட சொல்லுங்க. அப்படி எந்த ஆதாரமே இல்லாமல் பொய்யாக புதுசாக ஒரு உறவினரை எனக்கே உருவாக்கிட்டு இருக்காங்க. எனக்கே தெரியாது என் உறவினர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு உறவினர் உருவாக்குறாங்க. கடந்த காலகட்டத்தில் இந்த புதுசாக அப்பாக்கள் எல்லாம் உருவாக்கின மாதிரி, அண்ணன்களை பெரியப்பாக்கள்லாம் உருவாக்கின மாதிரி எனக்கு உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ எங்களுக்கு யாரை பற்றியும் கவலை கிடையாது. எங்களுக்கு மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை. நாங்கள் தைரியமாக இந்த விஷயத்தில் இருக்கிறோம். இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், கோயில் நிலங்களை பொறுத்த வரைக்கும் 1 இன்ச்சு கூட யாருக்கும் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக கிடையாது. கோயில் நிலங்களை பொறுத்த வரைக்கும் இது போன்ற இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் நேர்மையாக துரிதமாக சட்டப்படி எல்லா நடவடிக்கையும் எடுக்கப்படும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நாங்கள் தெரிவிச்சோம்.